ஹலோ செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் மந்த்லி அசஸ்மெண்ட் 2 தான் பார்க்க இருக்கோம். ஸோ இதில் என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் எப்படி நோட் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன், பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? நம்ம வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த பேராகிராஃப்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுல இருந்து தான் இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த ஆன்சர் நம்ம எடுத்து எழுதணும். இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்ல, இந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி இந்த சென்டென்ஸ் இருக்கணும். சரிங்களா? இதை தான் இங்க உங்களுக்கு ஆன்சரா கொடுத்துருக்கேன். நீங்க இதை பார்த்து பொறுமையா 1 by 1 எழுதிக்கிட்டே வாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பொறுமையா எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? எழுதிட்டீங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுல சூஸ் அண்ட் ரைட் தி கரெக்ட் வேர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஸோ இதுல பாருங்க, இதுக்கு வந்து இதுதான் கரெக்டான ஆன்சரு. இது தப்பா மார்க் பண்ணிட்டாங்க, இதை நீங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதை கரெக்டா எழுதிக்கோங்க ஆன்சரை. சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் த அட்வர்ப்னு கொடுத்துருக்காங்க. இங்க அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை நீங்க வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது நம்ம பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்லையும் பாருங்க, ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கரெக்டா எழுதணும் அதை. சரிங்களா? இங்க வந்து மாத்தி மாத்தி லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கரெக்டா இங்க எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இங்க எழுதியிருக்கேன். நீங்க பார்த்து பொறுமையா எழுதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? இந்த ஒர்க் புக்லாம் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்ல கொடுத்துருக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்கவே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதுல இருந்து இந்த ஆன்சர் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா குட்டீஸ்? நம்ம இதுதான் இங்க எழுதணும். இங்க பாருங்க, இதோட ஆன்சர்ஸ்லாம் நான் இங்க கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இதை பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க, அப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே குட்டீஸ், எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்கல்ல, இதுல இருந்து எடுத்து இங்க ஆன்சர் எழுதணும். இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஆன்சரை கரெக்டா பார்த்து இந்த சென்டென்ஸ்ல இந்த ஃபில்லப்ஸ்ல எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம பொறுமையா பார்த்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே, இப்போ சூஸ் அண்ட் ரைட் தி கரெக்ட் வேர்டு. ஓகேங்களா? இங்க 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து கரெக்டான வார்த்தையை இங்க எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கரெக்டான வேர்டு இங்க எடுத்து எழுதியிருக்க பாத்தீங்களா? இதை பார்த்து பொறுமையா நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம 1 by 1 எழுதிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபைண்ட் அண்ட் ரைட் தி கரெக்ட் ரைமிங் வேர்டு. ஓகேங்களா? ரைமிங் வேர்டை வந்து எதுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அண்டர்லைன் வேர்டுக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த ரைமிங் வேர்டு வந்து இங்க மேல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இருந்து நம்ம பார்த்து இங்க எழுதணும். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டுக்கு இங்க எழுதணும். இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? வில், ஹில். ஓகேங்களா? பிரஷ், ரஷ். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹண்டர், பேந்தர். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் ஏ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ்னு சொல்லியிருக்காங்க.
இந்த சென்டென்ஸை வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கரெக்டாக இங்கே அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன் இல்லையா, இதை பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க சரிங்களா. அப்போ தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எக்ஸாம் அப்போ படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முகுந்த் wanted to help his father. சரிங்களா. பாருங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஹான் saw an interesting news. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா நீங்க கரெக்டா பார்த்து எழுதுங்க. ஓகேங்களா குட்டீஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா நம்ம. சரி நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஆப்ஷன் அதிலே கொடுக்குறாங்க சரிங்களா. நீங்க பார்த்து கரெக்டா எழுதுனா போதும். பாருங்க, சூஸ் தி கரெக்ட் மீனிங் ஆஃப் தி அண்டர்லைன் வேர்டு. ஓகேங்களா. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிற இந்த வேர்டுக்கான மீனிங் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் இங்கே வந்து நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த ஆன்சரை. இதை பார்த்து கரெக்டாக நீங்கள் உங்களோட ஒர்க் புக்கில் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு கரெக்டான ஆன்சரை எழுதிக்கோங்க சரிங்களா. ஓகே, பொறுமையாக பார்த்து செய்யுங்க. எழுதிட்டீங்களா குட்டீஸ். நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சேஞ்ச் த ஜெண்டர் ஃபார் தி அண்டர்லைன் வேர்ட்ஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இதுவும். இதுல கொஞ்சம் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதுல நிறைய மாத்தி மாத்தி கொடுத்துருந்தாங்க, இதுல கொஞ்சம் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது ஈஸி, இன்னும் அதோட ஈஸி இது இன்னும் கொஞ்சம் ஈஸியா நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த வார்த்தைக்கான அர்த்தம் இங்க கரெக்டா பண்ணா போதும், இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை இங்க கொடுத்தா போதும், அவ்வளவுதான் சரிங்களா. ஸோ இதை கரெக்டான ஆன்சரை மட்டும் பார்த்து கரெக்டா எழுதிக்கோங்க. எல்லாம் கரெக்டா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால வந்து ஈஸியா எக்ஸாம் அப்ப நல்லா மார்க் ஸ்கோர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு படிக்க முடியும். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா குட்டீஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதிக்கோங்க குட்டீஸ் சரிங்களா. ஆமா, கரெக்டா பார்த்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா எழுதுங்க. எழுதிட்டீங்களா. சரி ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. சரி சரி நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சூஸ் தி கரெக்ட் வேர்ட் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். அதே தான் உங்களுக்கு இதுலயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ஆப்ஷன் வந்து 3 கொடுத்துட்டாங்க சரிங்களா. ஓகேங்களா. இப்போ நம்ம ஆப்ஷன் மட்டும் இங்க எடுத்து எழுதுறதா இருந்தாலும் நீங்க எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நாங்க வந்து இந்த சென்டென்ஸை ஃபுல்லாவே எடுத்து இங்க எழுதி காமிச்சிருக்கோம் சரிங்களா. நீங்க இந்த ஆப்ஷன் மட்டும் இங்க எழுதிக்கோங்க சரியா. ஜான் கேம் ஹோம் ஃப்ரம் தி பிளே கிரவுண்ட் வித் ஹிஸ் டர்ட்டி யூனிஃபார்ம். ஓகேங்களா. அப்போ இந்த டர்ட்டிங்கிறத எடுத்து இங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, இது 3த்துக்கும் என்ன பண்ணுங்க, நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 2 3 மேல மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை கீழே எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். படிக்கும் போதும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பார்க்கும்போது டக்குன்னு உங்களுக்கு அதோட மெமரைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ரீரைட் த சென்டென்சஸ் பை ஆடிங் சூட்டபிள் அட்வர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேலே கொடுத்துருக்க இந்த அட்வர்ப் வேர்டு இருக்கு இல்லையா, இந்த வேர்ட்ல இருந்து கீழே நம்ம கரெக்டான வேர்டு எடுத்து இங்க எழுதணும் சரிங்களா. பாருங்க, நான் இங்க எழுதியிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி பார்த்து பொறுமையா எழுதிக்கோங்க. ஜூலி finished her homework quickly. ஓகேங்களா. தி சோல்ஜர்ஸ் fought bravely against the enemies. ஓகேங்களா. பாருங்க, தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க. he always wakes up early in the morning. ஓகேங்களா குட்டீஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ரீட் அண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ நான் ரீட் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். இதை நீங்க பார்த்துட்டு ஆன்சரை மட்டும் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இங்க கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆன்சர் மட்டும் கரெக்டா பார்த்து பொறுமையா வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுங்க சரிங்களா குட்டீஸ். ஓகே, இப்போ எழுதிட்டீங்களா. நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. சரி ஓகே, வெயிட் பண்ணலாம், நீங்க எழுதுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா. சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. fill in the blanks with correct gender pair கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதுக்கான ஜெண்டர் பேர் என்ன வரணுங்கிறத இங்க நான் பார்த்து எழுதிக்கோங்க. நான் இங்க கொடுத்துருக்கேன்ல அதையே பார்த்து கரெக்டா எழுதிக்கோங்க. ஆன்சர் கரெக்டா எழுதிக்கோங்க. இந்த பாருங்க, கரெக்டா ஆன்சர் பார்த்துங்க. இந்த டேஷ்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, அதையே பார்த்து கரெக்டா எழுதுங்க.
ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ரீரைட் த சென்டென்ஸ் யூசிங் தி கரெக்ட் அட்வர்ப். ஓகேங்களா, அட்வர்ப் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து இங்கே எழுதணும். சரிங்களா, இந்த சென்டென்ஸ் நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஆன்சரை பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. தி பாய் ஆன்சர்ட் த கொஷின்ஸ் டேஸ்டிலி. ஓகேங்களா, தி பாய் ஆன்சர் த கொஷின்ஸ் ஸ்மார்ட்லி அப்படின்னு தான் எழுதணும். சரிங்களா, அதனால இங்க ஆன்சர் கரெக்டா பார்த்து எழுதுங்க. சரிங்களா, பொறுமையா கவனமா எழுதுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ், வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா எழுதுங்க. சரிங்களா, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? ஓகே ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சூஸ் அண்ட் ரைட் தி கரெக்ட் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த ஃபில்லப்ஸ்க்கு கரெக்டான வேர்டு வந்து எது சூட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஆன்சர்ஸை கரெக்டா பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா, ஓகே, பொறுமையா பார்த்து எழுதிக்கோங்க. 1 by 1 பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃப்ரேமிங் சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நியூஸ் பேப்பர் என்ரோல்ட் யங். ஓகேவா, இந்த 3 வார்த்தைக்கும் சரியான சென்டென்ஸ் இங்கே வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இதை இங்கே கொடுத்துருக்கோம். இதை பார்த்து பொறுமையாக எழுதிக்கோங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. சரியா, அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியாக மார்க்கும் நிறைய எடுக்க முடியும். சரிங்களா, ஓகேங்க குட்டீஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜ் வந்து படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இங்க பாருங்க, இந்த ஆன்சர் இங்க நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஆன்சர் எடுத்து இங்க எழுதிக்கோங்க. ஹவு டஸ் ஹி லேர்ன் டு டான்ஸ் அப்படிங்கிறதுக்கு இங்க கொடுத்துருக்கேன்ல, இந்த ஆன்சர் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஆன்சர் எடுத்து இங்க எழுதிக்கோங்க. அடுத்ததுக்கு வந்து இங்க வந்து ஆன்சர் பாருங்க, ஃபால்ஸ்ன்னு இங்க கொடுத்துட்டேனா, அதை பார்த்து எழுதிக்கோங்க. ஹவு டஸ் சஞ்சு வின் தி பெஸ்ட் டான்சர் அவார்ட். இதுக்கான ஆன்சர் இங்க கீழே இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்னதா இருக்கு வேர்டுன்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணாம பாஸ் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு எழுதுனீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். ஓகேங்களா, சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் யுவர் ஸ்டோரிங்கிறது நெக்ஸ்ட் லெசன். இப்போ நம்ம அதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா குட்டீஸ்? குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.